ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, மல்லி, புதினா, கருவேப்பிலை, பூண்டு, ஒரு துளி இஞ்சி, வெங்காயம், தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா 4 வரமிளகா, இது காரத்துக்கு சட்னி பார்க்க போகிறோம். காம்போ சட்னி, சரிங்களா? அதுலேயும் வரமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு சட்னியாக பார்க்க போகிறோம். பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு சட்னி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம். நான் இது வந்து அரைச்சிருக்கேன், அரைச்சி சாப்பிட்ருக்கோம். அதனால் சரி வீடியோவுக்கும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க, ஓகேவா? இப்போ நான் வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டப்பா. இதெல்லாம் வணக்கிறது, எண்ணெயில் வணக்கணும். எண்ணெயில் வணங்குறதுக்காக தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிச்சு. இதுங்க கொஞ்சம் சூடு ஆற்றிடுவோம். எண்ணெய் வந்து சூடு ஆற்றியாச்சு. வரமிளகாய் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்து போடுங்க, ஆனால் வெடிக்கும். அது எடுத்துடலாம், ரொம்ப கறிக்குது. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கலாம். இஞ்சி சும்மா ஒரு துளி தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதுக்கு தகுந்தமாரி போட்டுங்க. இல்லை இஞ்சி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. சூப்பராக இருக்கும். மல்லி, புதினா, கருவேப்பிலை, இதை பூண்டு எல்லாம் சேர்த்து போடும்போது செம்ம டேஸ்ட்டு வரும். நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டு உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெயின் வீடியோவே இது. இது மூணுமே ஒட்டுக்க போட்டுக்கலாம். நான் நேற்று பகலில் கருவேப்பிலை பொடி அரைச்ச வீடியோ, அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை எப்படி வறுக்கிறதுன்னு அந்த வீடியோ இதெல்லாம் போட்டங்களா. சரி, நைட்டு தக்காளி இந்தமாரி சட்னி வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டேங்க. வெங்காயம்லாம் இப்போ தான் அரிஞ்சுது. நைட்டு வெங்காயம் அரியல. இது மட்டும் மல்லி, புதினா மட்டும் காம்பி கிள்ளி வச்சிட்டேன். பூண்டு உரித்து வச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 9:50க்கெல்லாம் கரண்ட் ஆகும். மழை பிடிச்சது பார்த்திங்கன்னா 10 மணிக்கு பிடிச்ச மழை 12 மணி தான் ஆஃப் ஆச்சு. ஆனால் கரண்ட்டு வரவே இல்லை. விடிஞ்சு 6 மணிக்கு தான் கரண்ட் இருந்துச்சுங்க. அதால் தான் இப்போ செய்கிறேன் அந்த சட்னி. இல்லைன்னா நைட்டே செஞ்சு அப்லோட் பண்ணியிருப்பேன் வீடியோ. வெங்காயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெயில் வதங்கிக்கிட்டோம். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கல அப்படின்னு சும்மா துளியோண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டுக்கலாம்ப்பா. உப்பு லைட்டாக போட்டுக்கலாம்ப்பா. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைக்கும் போது போடாத வேலையே போயிடும். கடைசியாக டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணுன்னா போட்டுக்கலாம் உப்பு. நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஓகேப்பா, வணங்கினது போதும். அரைச்சிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு போட்டுக்கலாம். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். நான் அந்த வடைச்சட்டி வந்து விலகிட்டு வந்துட்டேன். விலக்கி தண்ணியாக இருக்குங்களா, எடுத்து வைட்டோம். இல்லை வேறு எதாவது சின்னதாக உங்கள்கிட்ட வடை சட்டி இருந்தாலும் அதை வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. தாளிப்புக்கு கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் ஊற்றினா நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சுப்பா, கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை எப்பயுமே எந்த பொருளுமே சேர்த்தே தான் போடுவேன். சட்னி ஊற்றிக்கலாம்ப்பா. சட்னி அரைச்சி வச்சுது. தாளிப்புலேயே அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது.
கொஞ்சம் அப்படியே இந்த அதில் இருக்கிற தண்ணியெலாம் லைட்டாக சுண்டுற மாதிரி இருக்கட்டும், நல்லாயிருக்கும் டேஸ்ட். சரிப்பா, சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நீங்களும் சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க. சிம்பிளான வேலை. கருவேப்பிலை இல்லைன்னு கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் கருவேப்பிலை இல்லைனாலும் வெறும் மல்லி, புதினா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை வச்சு செஞ்சுக்கலாம். என்ன அதாவது ஒவ்வொரு டேஸ்ட்டு, அதுக்காக ஒட்டுக்காக சேர்க்கறது தான். சரிங்களா? சரிப்பா, நானுமே இதை முடிச்சுட்டு கிராமத்து முறையில் சிறுகீரை கடையில் எப்படி செய்யுதுன்னு வீடியோ போடணும். ஓகேப்பா, பாய். சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.